அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முழு மாதிரி தேர்வு, குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியில் மட்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முழு மாதிரி தேர்வு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 24/3/2024 அன்று நடைபெற்ற முழு மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்கொள்ளோம். குறிப்பாக இதுவரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட 8 மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. அந்த வீடியோஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பொதுத்தமிழில் 100 கேள்விகளுக்கு 95 கேள்விகளுக்கு மேல் சரியாக பதிலளிப்பதற்கு இந்த மாதிரி தேர்வுகளுக்கான விடை குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதில் இந்த வினா விடைகள் மிக முக்கிய பங்களிக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். குறிப்பாக இதில் நம்ம பொதுத்தமிழ் அண்டு பொது கணிதம் இருக்குது. நம்ம பொதுத்தமிழுக்கான விடை குறிப்புகளை மட்டும் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ தவறானது எதுன்னு கேட்கும்போது நம்ம 4 ஆப்ஷனுமே பார்த்து தான் ஆகணும். 1 ஏ ஆப்ஷன், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று சொன்னவர் ரசூல் கம்சதேவ். சரி. மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன அப்படின்னு சொன்னது எர்னஸ்ட் காசிரர். சரி. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாரதியார்னு இருக்குது. ஸோ இங்கே புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாரதியார் வருமானா? கிடையாது. யார் தோற்றுவித்திருப்பார்னா வால்ட் விட்மன் தான் தோற்றுவிப்பார். வால்ட் விட்மன். ஸோ புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். இந்த வால்ட் விட்மன்னாவே புள்ளின் இதழ்கள் கவிதை தொகுப்பு மிக ஃபேமஸானது, மிக முக்கியமானது கூட. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான் தவறு. டி ஆப்ஷன், தமிழ் அறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவித்திருந்து கற்றவர் மீனாட்சி சுந்தரனார். சரி. மீனாட்சி சுந்தரனாரை பொறுத்தவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் நவீன கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். நவீன கம்பர். கேள்வி 2, பொறுத்துக. வாவி என்பதன் பொருள். வாவினா என்ன? வாவினா தாமரை தடாகம். வடாரி நாடுனா என்ன? வடாரி நாடுனா திருமலை. தென்னாறு நாடுனா குற்றாலம். தரளம்னா முத்து. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 3, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ கேள்வி தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். ஏ ஆப்ஷன், மழைக்கால மலர்கள். மழைக்கால மலர்கள் எதுனா காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, தளவும், பிடவும். காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, தளவும், பிடவும் இவை அனைத்துமே மழைக்கால மலர்களாக உள்ளன. சரி. பி ஆப்ஷன், ஐங்குறு நூரை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய குடலத்திலார். சரி. சி ஆப்ஷன், ஐங்குறு நூரை தொகுப்பித்தவர். தொகுத்தவர்னா ஆசிரியர் வருவார், தொகுப்பித்தவர்னா மன்னனை குறிக்கும். தொகுப்பித்தவர் யானை கட்சை, மாந்தரும் சேரல் இரும்பறை. இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ சி ஆப்ஷனும் சரி. அப்போது தவறானது தான் டி ஆப்ஷனாக தான் இருக்கும். இதில் எது மிஸ்டேக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். யானையை குறிக்கும் வேறு பெயர்கள். யானையை குறிக்கும் வேறு பெயர்கள்னால் கயம், வேலம், பிளிறு, களிறு, எண்கு. எண்கு என்பது, எண்குன்றது யானையை குறிக்காது. எண்குனா கரடியை குறிக்கும். எண்கு என்பதன் பொருள் கரடியை குறிக்கும். அப்போ அந்த ஒரு வார்த்தை மட்டும் இதில் தப்பாக தந்திருக்காங்க. அப்போது தவறானது டி. ஆனால் மற்ற இந்த எண்குன்ற வார்த்தையை விட்டுட்டு மற்றது அனைத்துமே சரியாக தான் இருக்கும். அப்போ யானையை குறிக்கும் வேறு பெயர்கள்னால் கயம், வேலம், பிளிறு, களிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆனை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம் இவை அனைத்துமே யானையை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் இங்கே மொத்தமாக தரப்பட்டுள்ளது, இந்த எண்கின்ற வார்த்தையை தவிர. பார்த்துக்கங்க. கேள்வி 4, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? அப்போ தவறானது எது? 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். 1, படாயம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சரி. புணரின் புணராது பொருளே பொருள் வயின் பிரியாது
பிரியின் புணராது புணர்வே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. சரி. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்கிறது அகநானூறு. அகநானூறா சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, தப்பு. அப்போது தவறானது ஆப்ஷன் சி தான். நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை. அப்போ சரியானது எதுனா இந்த பாடல் வரி எங்கே இருக்குன்னா புறநானூறில் இடம்பெற்றுள்ளன. டி ஆப்ஷன். இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்கிறது புறநானூறு. அப்போது மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது, சி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது, புறநானூறுன்னு வந்திருக்கணும். கேள்வி 5. பொருந்தாதது எது? பாரதியின் கடிதங்கள் நூல் எழுதிருந்து ரா பத்மநாபன். சரி. இலக்கண உலகில் புதிய பார்வை என்ற நூல் எழுதிருந்து டாக்டர் பொற்கோ. சரி. காட்டு வாத்து என்ற நூல் எழுதிருந்து அகிலனா? அகிலன் வந்து சித்திரப்பாய் நூல் எழுதியிருப்பார். சித்திரப்பாய் நூலுக்காக ஞானப்பீட விருதை பெற்றிருப்பார். காட்டு வார்த்தை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தி தான் காட்டு வார்த்தை நூல் எழுதியிருப்பார். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. ஏற்கனவே இந்த காட்டு வார்த்தை நூல் எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அப்போது பார்த்துக்கோங்க. அப்போ தவறானது பொருந்தாதது ஆப்ஷன் சி தான். அதே சுவரொட்டிகள் நூல் எழுதுறது முத்துசாமி. சரி. கேள்வி 6. பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடைய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 கூற்றை கொடுத்துட்டு அந்த 4 கூற்றோடு தொடர்புடைய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுவர் தாயே பேரிற் பெண்டே, செம்முது பெண்டின் காதலன் சிறாகன், வானரை கூந்தல் முதியோள் சிறுவன், முளரி மருங்கின் முதியோள் சிறுவன். இந்த 4 பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பாம்பே, புறநானூறு. சிறுவர் தாயே பேரிற் பெண்டே, செம்முது பெண்டின் காதலன் சிறாகன், வானரை கூந்தல் முதியோள் சிறுவன், முளரி மருங்கின் முதியோள் சிறுவன். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. கேள்வி 7. பொறுத்துக. மண்ணின் மகன். மண்ணின் மகன்னாவே மண்ணின் மகன் நீல பத்மநாபன், அனுமதி சுஜாதா, அனந்த சயனம் காலனி, தோப்பில் முகமது மீரான், விழிப்பு சிவசங்கரி, கரையும் உருவங்கள் வண்ண நிலவன். ஸோ சரியானுடைய ஆப்ஷன் ஏ. மண்ணின் மகன் வந்து நீல பத்மநாபன், அனுமதி நூல் எழுதிருந்து சுஜாதா, அனந்த சயனம் காலனி, தோப்பில் முகமது மீரான், விழிப்பு சிவசங்கரி, கரையும் உருவங்கள் வண்ணநிலவன். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 8. திருச்சிராப்பள்ளியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ற அரசரிடம் கணக்கராக பணிபுரிந்து வந்தவர் யார்? சரியானுடைய ஆப்ஷன் டி, தாய்மானவர். தாய்மானவர் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியான விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ற அரசரிடம் கணக்கராக பணிபுரிந்து வந்தார். கேள்வி 9. பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. தொன்மக்கள் பண்புத்தொகை சரி. உள்ளம் என்பது ஆகுபெயர் சரி. உரைகாலம் வினைத்தொகை சரி. ஐயை தாள், ஐயனது தாள், இது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை தொகைன்னு தந்திருக்காங்க, தவறு. ஐயனது தாள்னு வந்திருக்கு, அது வந்திருந்தால் அது 6ஆம் வேற்றுமை தொகைன்னு வந்திருக்கணும். இங்கே 5ஆம் வேற்றுமைன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 10. பின்வருவனவற்றில் தவறானது எது? வேங்கோல் வினைமுற்று விகுதிகள் ஏர் சரி. தெரிநிலை வினையச்சு விகுதிகள்லாம் இ உ சரி. படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள் அல்லு ஆலா கிடையாது. படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள்னா ஹரு, ஹாறு, ப, மார், கல், இதுதான் படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள். அல்லு ஆள் என்பது படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள். அல்லு ஆள் வந்து படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள் வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள்னா ஆ ஆ, இதுவும் சரியாக இருக்குது. கேள்வி 11. பொறுத்துக. கிளிசல் நாஞ்சில் நாடன், ஓர் உல்லாச பயணம் என்ற நூல் எழுதிருந்து வண்ணதாசன், ஒவ்வொரு கல்லாய் நூல் எழுதிருந்து கந்தர்வன், மண் என்ற நூல் எழுதிருந்து ஐக்கன். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 12. பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். கார்காலம்னா ஆவணி புரட்டாசி. கூதிர்காலம் வந்து மார்கழி தைன்னு தந்திருக்காங்க. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் பாம்பே. கூதிர்காலம் அல்லது குளிர்காலம்னு சொல்லலாம். கார்காலம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் அல்லது கூதிர்காலம்னா ஐப்பசி
கார்த்திகை தான் வந்திருக்கணும், கூதிர்காலம். ஐப்பசி கார்த்திகை வந்திருக்கணும். இங்கே மார்கழி தை இருக்குது. மார்கழி தை என்பது முன்பனி காலத்திற்குரியது. அப்போ தவறானது, பொருந்தாது ஆப்ஷன் பாம்பே. அது இளவேனில் காலம்லாம் சித்திரை வைகாசி, முதுவேனில் காலம் ஆனி ஆடி, சரியாக இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 13. என்றும் புலரா தியானர் நாட்செல்லுகினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற கூற்றை கூறியவர் யார்? என்றும் புலராதேனார் நாட்செல்லுகினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று வள்ளுவரை புகழ்ந்து கூறியவர் பார்த்தீங்கன்னா, இந்த கூற்றை கூறியவர் சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி இறையனார் குறிப்பிட்டுள்ளார். கேள்வி 14. எடுமென எடுத்ததோர் இகழொளி கடலொளி இகக்கவே விடுவிடு விடுபறி கரிக்குழாம் விடுமினும் விடுமலி மிகைக்கவே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கம்பராமாயணம். கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர். திருப்புகழின் ஆசிரியர் அருணகிரிநாதர். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். கேள்வி 15. தையல் என்பதன் பொருள் என்ன? தையல் என்பதன் பொருள் சீதையை குறிக்கும். கேள்வி 16. பொறுத்துக சொற்பொருள். மருகினா மருமகள், தனையினா மகள், வேலைனா கடல், மாமணி கரசு. மாமணி கரசுனா சூடாமணி. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 17. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று ஜனநாயகத்திற்கு அரியதொரு விளக்கம் தந்தவர் யார்? எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று ஜனநாயகத்திற்கு அரியதொரு விளக்கம் தந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். கேள்வி 18. தவறானது எது? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா இந்திய சான்று சட்டம், சரி. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னா சொத்து மாற்று சட்டம், சரி. இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னா இந்திய வாரிசுரிமை சட்டம், சரி. அப்போ முதல் 3 சரியாக இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டி தான். சப்ஸ்டான்டிவ் லாஸ்னா அனைத்து நாட்டு சட்டமா? அனைத்து நாட்டு சட்டம்னா இன்டர்நேஷ்னல் லாஸ் தான் வந்திருக்கணும். இங்கே சப்ஸ்டான்சிவ் லான்னு வந்திருக்கு. அப்போ தவறானது ஆப்ஷன் டி. அப்போ சப்ஸ்டான்சிவ் லானா என்ன? தமிழில் உரிமை சட்டங்கள். சப்ஸ்டான்சிவ் லானா உரிமை சட்டங்கள். கேள்வி 19. இரட்டை கிளவி தொடர்பான கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சொற்கள் ஒன்றுபட்டு நிற்கும், பிரித்தால் பொருள் தரும், இரட்டத்தே வரும், இசை குறிப்பு பண்பு பற்றி வரும். அப்போ இரட்டை கிளவி தொடர்பான கூற்றுகளில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரி. அப்போ இரட்டை கிளவினா சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும், பிரித்தால் பொருள் தரும்னா பிரித்தால் பொருள் தராது. அப்போ 2 தவறு. இரட்டத்தே வரும், சரி. இசை குறிப்பு பண்பு பற்றி வரும், சரி. அப்போ சரியானது 1, 3, 4 சரி. கேள்வி 20. அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுகால் உழுத ஈர செருவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுகால் உழுத ஈர செருவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பலன்றது நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ளது. நற்றிணை நூலை பொறுத்தவரையும் 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்பட்ட நூல். நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்ட நூலும் நற்றிணை தான். நல்ல திணை என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்ட நூலும் நற்றிணை தான். நற்றிணையுடைய பாடல் அடிவரை 9 முதல் 12 அடிவரை உடையது. அதே அகநானூறுனா 13 முதல் 31 அடிவரை உடையது. புறநானூறுனா 4 முதல் 40 அடிவரை உடையது. பதிற்றுப்பத்த இரும்பு கடலை என்றும் அழைக்கலாம். கேள்வி 21. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் என்ற பாடலை பாடியவர் யார்? தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் தமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் என்ற பாடலை பாடியவர் முடியரசன். கேள்வி 22. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மிசைனா மேல் என்று பொருள். மிசை என்பதன் பொருள் மேல். இதற்கு எதிர்ச்சொல் கீழ். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23. பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நாற்கரணம். நாற்கரம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சரி. நெறி 4 வைதருப்பம், கௌடம், பாஞ்சாலம், மாகதம், சரி. தூது இலக்கியம் கலிவெண்பாவில் பாடப்படும், சரி.
அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியன வயல்களுக்கு வரப்புகளாக உள்ளன. அறம் பொருள் இன்பம் வீடு இது பார்த்தீங்கன்னா வயல்களுக்கு வரப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அறம் பொருள் இன்பம் வீடு வந்து விளை பொருட்களாக உள்ளன. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி. இது தமிழ் விடு தூது நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலில் இருக்கக்கூடிய சொற்பொருளுக்கான குறிப்புகள் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட இந்த தமிழ் விடு தூது பார்த்துக்கங்க. கேள்வி 24. துரைமாணிக்கம் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார்? துரைமாணிக்கம் என்னும் இயற்பெயரை கொண்டவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கேள்வி 25. பொருந்தாதது எது? தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் முதலியவற்றின் அடின்னு சொல்லலாம். களி மூங்கிலின் அடியா? களி வந்து கரும்பின் அடியை குறிக்கும். இங்கே பொருந்தாது ஆப்ஷன் பாம்பே. புலி வேம்பு முதலியவற்றின் அடி அடின்னு தான் சொல்லுவாங்க. குச்சியின் பிரிவு இணுக்குன்னு சொல்லுவாங்க. கேள்வி 26. பொறுத்துக. மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் கா அப்பாதுரையார். தமிழ் திரு என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழழகனார். மொழி ஞாயிறு தேவநேய பாவனார், பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார், தமிழ் திரு ரா இளங்குமரனார், சந்த கவிமணி தமிழழகனார். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 27. சிறுமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சிறுமலை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 28. பொறுத்துக. வவ்வல். வவ்வல்னா உயிரெழுத்து. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. ஓமோகிராப் ஒப்பெழுத்து. மோனோனில்கள் ஒரு மொழி. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 29. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்கிறது சிலப்பதிகாரம். சரி. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்ற பாடல் வந்து பத்மகிரிநாதர் தென்றவிடு தூதில் இடம்பெற்றுள்ளது. சரி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழிலாண்ட ஒருவோன் மருக கலியில் யானை கரிகால் வளவ இந்த பாடல் எந்த நூலில் இருக்குன்னா பரிபாடல் இருக்குன்னு தந்திருக்காங்க. தப்பு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழிலாண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவ இந்த பாடல் புறநானூரில் இருக்கும். இது அந்த பாடலை பாடுறது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணி கொய்த்தியார் பாடியிருப்பாங்க. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. அதே டி ஆப்ஷன் வலிமிகின் வழி இல்லை என்கிறது புறநானூறு. சரி. கேள்வி 30. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். கேள்வி 31. மார்கழி திங்கள் இலக்கண குறிப்பு தருக. மார்கழி திங்கள் என்பது இரு பெயரிட்டு பண்பு தொகை. கேள்வி 32. உணவு ஆக்கலும் அளித்தலும் 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்குள்ளது? உணவு ஆக்கலும் அளித்தலும் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் சிதம்பரத்தில் உள்ளது. கேள்வி 33. பொறுத்துக. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவைதானும் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. அள்ளி லாயினும் விருந்துவரின் உவக்கும் என்கிறது நற்றிணை. காலின் 7 அடி பின் சென்று என்கிறது பொருணராற்றுப்படை. பலர்புகு வாயில் அடைப்ப கடுனர் வருவீர் குறுந்தொகை. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 34. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற கவிதையை எழுதியவர் யார்? இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடலை பாடினது பாரதிதாசன். கேள்வி 35. பொருந்தாதது எது? பாய்ச்சல்னா பாத்தி வட்டார வழக்கு சொல்லிருந்து கேட்டிருக்காங்க. பாய்ச்சல்னா பாத்தி, பதனம்னா கவனமாக, நீத்து பாக்குனா மேல்கஞ்சி, மகிழினா கம்பு கஞ்சா, மகிழினா சோற்று கஞ்சின்னு வந்திருக்குன்னு இங்கே கம்பு கஞ்சின்னு வந்திருக்கு. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 36. கேட்ட பாடல் சரியான இலக்கண தொடர் எது? கேட்ட பாடல் பெயரச்ச தொடர். கேள்வி 37. எவை மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். எவை மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியினா ஆசை சினம் அறியாமை. ஆசை சினம் அறியாமை இவை மூன்றும் அழிந்தால் அதனால் வரும் துன்பமும் அழியும். கேள்வி 38. பொருந்தாதது எது? குலசேகர ஆழ்வாரின் காலம் 7ஆம் நூற்றாண்டு, பரஞ்சோதி முனிவர் காலம் 17ஆம் நூற்றாண்டு, சேக்கிலாரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு, கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு.
இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாது ஆப்ஷன் ஏ தான். குலசேகர ஆழ்வாருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு கிடையாது, 8ஆம் நூற்றாண்டு வந்திருக்கணும். அப்போது பொருந்தாது ஆப்ஷன் ஏ தான். அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. பரஞ்சோதி முனிவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு, சேக்கிலாருடைய காலம் 12, கம்பருடைய காலம் 12. கேள்வி 39. பொறுத்துக. உயிர் முன் உயிர். உயிர் முன் உயிர்னாவே அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு மணியடி. உயிர் முன் மெய், பனிக்காற்று. மெய்முன் உயிர், மெய்முன் உயிர், ஆளிலை. மெய்முன் மெய், மெய்முன் மெய், மரக்கிளை. சரியானோடைய ஆப்ஷன் சி. கேள்வி 40. உழுவார் உலகத்தார்க்கு ஆணை அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. உழுவார் உலகத்தார்க்கு ஆணை அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. எழுவாரைனாவே ஏகதேச உருவகணி பயின்று வந்துள்ளது. ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்காங்க. எழுவாரை எல்லாம் பொறுத்துன்னு வந்துடுது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணை அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துன்றது. இதில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவகணி. கேள்வி 41. வடதிராவிட மொழிகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்காங்க. வடதிராவிட மொழிகள்னால் நமக்கு 3 மொழிகள் தான், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ குரூக், மால்தோ, பிராகுயி இது வடதிராவிட மொழிகள். கோத்தா தென் திராவிட மொழிகளில் வரும். இங்கே கோத்தான்றது தவறாக இருக்குது. அப்போ வடதிராவிட மொழிகள் பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. குரூக், மால்தோ, பிராகுயி ஆகியன வடதிராவிட மொழிகள். கேள்வி 42. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நாடுகள்னாவே இலங்கை, சிங்கப்பூர். கேள்வி 43. 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை என்ன? கண்ணி. சதகம்னா 100 குறிக்கும், 100 பாடல்களை குறிக்கும். அதே ரூபாயத்னா 4 அடி செயலை, ரூபாயத்னா 4 அடி செயல்களை குறிக்கக்கூடியது. கண்ணினா 2 அடிகளை உடையது. அவன் திருந்தினார் இது எவ்வகை வாக்கியம்? அவன் திருந்தினார் என்பது தன்வினை வாக்கியம். 45வது கேள்வி. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது எதுனா சாரியை. சாரியை தான் இடைநிலைக்கு விகுதிக்கும் வருவது. கேள்வி 46. கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை ஆர்தர் காட்டன் கட்டிய ஆண்டு எப்பொழுது? கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை ஆர்தர் காட்டன் கட்டியிருப்பார். எப்போனா 1873. கேள்வி 47. பொறுத்துக. கூவல். கூவல்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் கூவல்னு சொல்லலாம். புனர்குளம்னா கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு புனர்குளம். பூட்டை கிணறுனா நீர்வரத்து கூவல்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை தான் கூவல்னு சொல்லலாம். அதே புனர்குளம் என்பது நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை தான் புனர்குளம்னு சொல்லலாம். பூட்டை கிணறுனா கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு. கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு. இளஞ்சினா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் தான் இளஞ்சி. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 48. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டப்படுபவர் யார்? சேக்கிலார் தான். ஸோ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலாரை குறிப்பிட்டிருப்பார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலாரை புகழ்ந்திருப்பார். கேள்வி 49. ஒவ்வொரு கல்லா என்ற நூலை எழுதியவர் யார்? ஒவ்வொரு கல்லா என்ற நூலை எழுதியது கந்தர்வன். கேள்வி 50. பின்வரும் கூற்றோடு தொடர்புடைய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 5 கூற்றுக்கு தொடர்பான நூல் எதுன்னு பார்க்கலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, 9 நாளை உடுப்பவை 2, யாதும் ஊரே யாவரும் கேளீர், சான்றோர் நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே,
உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்து பெற்றுநிலை முனியாது கற்றல் அன்றே. இவை அனைத்துமே எந்த நூலோடு தொடர்புடையதுன்னா புறநானூறு நூலோடு தொடர்புடையது. இவை அனைத்தும் புறநானூறு பாடல் வரிகள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே 9 நாளை உடுப்பவீரண்டே யாதும் ஊரே யாவரும் கேளிர் சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னரை நல்கல் வேந்தற்கு கடனே உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே. இவை இந்த அனைத்து 5 பாடல் வரிகளும் புறநானூறு நூற்றில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 51. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற பாடல் டேஸ் கலியில் இடம்பெற்றுள்ளது. முல்லை கலியில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 52. ஏறு தழுவுதல் பற்றி எந்த நூலில் குறிப்பிடப்படவில்லை? ஏறு தழுவுதலை பற்றி எந்த நூலில் குறிப்பிடப்படவில்லைன்னா 570 தான் குறிப்பிடப்படவில்லை. அதே கலித்தொகை சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் பற்றிய செய்தி கலித்தொகை சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலையிலும் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 53. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்பவை. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்பவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 54. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரம். கேள்வி 55. வல்லினமிகும் இடங்களில் தவறானது எதுன்னு பார்க்கலாம். 4 ஆப்ஷன் பார்க்கலாம். அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினமிகும். சரி. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினமிகும். சரி. வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினமிகும். சரி. சில உருவக சொற்களில் வல்லினம் மிகாதுன்னு இருக்கு. தவறு. சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். அப்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 56. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூல் எழுதியது மா ராசமாணிக்கனார். கேள்வி 57. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். கேள்வி 58. பொருந்தாதது எது? திருப்பாவை எழுதந்து ஆண்டாள், திருவெம்பாவை எழுதந்து மாணிக்க வாசகர். சரி. சோழ நிலா மகுட நிலா எழுதந்து பார்த்தீங்கன்னா சோழ நிலான சுரதாவா? தப்பு. சோழ நிலா பார்த்தீங்கன்னா மு மேத்தா எழுதியிருப்பார். மு மேத்தா. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே உயிர் அமுதாய் கோமகள் எழுதியிருப்பாங்க. தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 59. பொறுத்துக. புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதியார். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். கவிமணி தேசிக விநாயகனார். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 60. மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம். உச்சரித்து பார்த்தாவே நமக்கு தெரியும். கேள்வி 61. பொருந்தாதது எதுன்னு பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. சரி. வல்லின மெய் எழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனவா? தப்பு. மெல்லினா மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். இங்கே கழுத்துன்னு தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. ஆயுத எழுத்து தலை இடமாக கொண்டு பிறக்கின்றன. சரி. இப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. கேள்வி 62. பின்வரும் பறவைகளின் ஒளிமரபுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆந்தை அலறும். கோழி கூவுமா? கிடையாது. கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் கூவும். மயில் அகவும். சரி. கூகை குளரும். சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 63. பொறுத்துக. உலக ஈரநில நாள் எப்பொழுது? உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. ஸோ உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2 அனுசரிக்கிறாங்க. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி.
கேள்வி 64 நீதிநெறி விளக்கம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. நீதிநெறி விளக்க நூல் எழுதந்து குமரகுருபரர். இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 102 பாடல்கள் உள்ளன. கேள்வி 65 இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவும், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாறு தெளிவாகும் என்று பாடியவர் ஆலங்குடி சோமு. கேள்வி 66 கொல்லிப்பாவை என்னும் சிற்றுதலை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் சிற்றுதலை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். கேள்வி 67 ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு. இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு 2015. கேள்வி 68 குற்ற பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்றிருக்கும். குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? கமுதி. கால் கழுவி வந்தான் சரியான இலக்கண வழக்கு என்னன்னா கால் கழுவி வந்தான் என்பது இடக்கரகடல். கேள்வி 70 வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்ற பாடலை பாடியவர் யார்? வையம் தகலியா, வையம்னா பொய்கையாழ்வார் பாடியிருப்பார். கேள்வி 71 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரியானது ஆப்ஷன் பாம்பே. நட்டம், நாட்டம், நொடித்தல், நோட்டம். கேள்வி 72 ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இதில் ஒரு என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு பொருந்துள்ளது? ஒரு என்னும் வேர்ச்சொல் ஒருத்தார் வினையாளனும் பெயரோடு பொருந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 73 ஊமை தொடர்கள் உடலும் உயிரும் போல, அச்சில் வார்த்தார் போல, அணி வகுத்தார் போல, வேம்பும் அரசும் போல. பின்வருவனற்றுள் இத்தொடருக்கு பொருத்தமானதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உடலும் உயிரும் போல, அச்சில் வார்த்தார் போல, அணி வகுத்தார் போல, வேம்பும் அரசும் போல. இதில் எது சரியான விடைனா ஆப்ஷன் டெல்லி. அதாவது 1, 2, 4 மட்டும்தான் ஒரே பொருளை தரக்கூடியது. அணி வகுத்தார் போல ஒரு பொருளை தராது. அப்போது சரியான விடை 1, 2, 4. கேள்வி 74 படு என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுதல். படுதல். கேள்வி 75 நல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் நல்கு. கேள்வி 76 கட்டளை வாக்கியம் குறித்து கீழ்கண்டற்றுள் எது சரியானது? கட்டளை வாக்கியம் குறித்து கீழ்கண்டற்றுள் சரியானது எதுனா விளைவு, வேண்டல், வாழ்த்தல், வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் தான் கட்டளை வாக்கியம். விளைவு, வேண்டல், வாழ்த்தல், வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் கட்டளை வாக்கியம். கேள்வி 77 வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. வலுவு சொற்களற்ற வாக்கியம்னா வற்றல் அருகே கோடரி இருந்தது. கோடாரின்னு வராது, கோடரி இருந்தது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 78 பேடிகை வாளாண்மை போல கெடும். பேடிகை வாளாண்மை போல கெடும்னா முயற்சியின்மை. கேள்வி 79 பொருந்தா இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. மதிமுகம். மதிமுகம் உருவகம். இது முகமதி ஊமை தொகைன்னு சொல்லலாம். அப்போ சரி. கனிவாய், வாய்க்கனி சரி. முகப்பூ, பூமுகம்னு வருமா? அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. அதே மலரடி அடிமலர்னு பிரியும். கேள்வி 80 தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டவர் யார்? தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டவர் சுந்தரர். கேள்வி 81 பொறுத்துக. செய்தி வாக்கியம் மாணவர் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர். இது செய்தி வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம்னா இது ஆஹா என்னே அழகு உணர்ச்சி வாக்கியம். கட்டளை வாக்கியம் எடுத்துக்காட்டு அனைவரும் தாய்மொழியை போற்றுக. வினா வாக்கியம் உண்மைக்கு அழிவில்லைன்னு வந்திருக்கணும். டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, பார்த்துக்கோங்க. அழிவில்லை அல்லவா. 4. இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. 82வது கேள்வி பின்வருவனவற்றில் எது தி ஜானகிராமனால் எழுதப்படாத புதினம்? ஜானகிராமனால் எழுதப்படாத புதினம் பாலும் பாவையும். அதே செம்பருத்தி, மரப்பசு, அன்பே ஆரமுதே இது அனைத்துமே எழுதந்து தி ஜானகிராமன் எழுதியிருப்பாங்க. செம்பருத்தி, மரப்பசு, அன்பே ஆரமுதே எழுதந்து தி ஜானகிராமன். இந்த பாலும் பாவையும் நூல் எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விந்தன் எழுதியிருப்பார். விந்தன். அப்போது தி ஜானகிராமனால் எழுதப்பட்டது செம்பருத்தி, மரப்பசு, அன்பே ஆரமுதே. பாலும் பாவையும் எழுதந்து விந்தன். அப்போது எழுதப்படாத புதினம் தி ஜானகிராமன் எழுதப்படாத புதினம் எதுனா ஆப்ஷன் டெல்லி தான். பாலும் பாவையும். கேள்வி 83 சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. ஆந்தை கத்த கழுதை அலற கிளி கரைந்ததா? ஆந்தை அலற கழுதை கணைக்க கிளி கொஞ்சியது. குதிரை கணைக்க குயில் கூவ சிங்கம் முழங்கியது. அப்போ சரியானது ஆப்ஷன் சி. குதிரைனா கணைக்கும், குயில்னா கூவும், சிங்கம் முழங்கியது. சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 84
யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இக்குறளின் அடிப்படையில் சீரியபு, அடியபு கேட்கல, சீரியபுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நாடாமல் ஊறாமல் தான் சீரியபில் வந்துள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 85. கிரிப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. கிரிப்னா துன்புறுத்து என்று பொருள். கேள்வி 86. பொருந்தா சொல்லை கண்டறிக. விழி, பலி, ஒளி, ஆளின்னு இருக்குது. இதெல்லாம் குறியில் இருக்குது, இது வந்து நெடியில் இருக்குது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 87. பிறமொழி சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க. மேஸ்திரியிடம் அலமாரி ஜன்னல் சாவி, தப்பு. தலைமை தொழிலனிடம் நெடும்பேலை பழகனி திறவுகோல், சரி. பஜார் மைதானத்தில் ஜமக்காலம், தவறு. கடைத்தெரு திறந்த வெள்ளி திடலில் விரிப்பு, சரி. அப்போ சரியானது 2, 4. கேள்வி 88. இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வினையாளனு பெயருக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. உடையான், ஈந்தார், உற்றார் இவை அனைத்துமே வினையாளன் பெயரில் வரும். வையார் என்பது வினையாளன் பெயரில் வராது. கேள்வி 89. சரியான மரபு தொடரை தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. சரியான மரபு தொடரில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 89க்கு சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு இருக்கிறது. சரியானது ஆப்ஷன் ஏ. சவுக்குனா தோப்பு வரணும், ஆலனா காடு வரணும். அப்போ சவுக்கு தோப்புக்கு அருகே ஆலங்காடு இருக்கிறது. சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 90. வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று எடுத்துக்காட்டு. அரசன் புலவரை கண்டான், அவரை வரவேற்றான், பரிசு வழங்கினான். காரணம். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும். ஓர் எழுவாய் பல பயணிகளை பெற்று வரும், இதுவே தொடர் வாக்கியம். ஓர் எழுவாய் பல பயணிகளை பெற்று வருவது தொடர் வாக்கியம்னு சொல்லலாம். அப்போது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். இங்கே தொடர் வாக்கியம்னா ஓர் எழுவாய் பல பயணிகளை பெற்று வரும். அதாவது அரசன் என்பது எழுவாய், இது புலவரை கண்டான், அவரை வரவேற்றான், பரிசு வழங்கினான், இது பல பயனிலைகளை உடையது. அப்போ ஓர் எழுவாய் பல பயனிலை பெற்று வரும் தொடர் வாக்கியம். கேள்வி 91. பொறுத்துக. ரின்ஸ்னா கழுவு, ரைன்ஸ்ன்னு சொல்லலாம், ரின்ஸ்ன்னு சொல்லலாம். ரின்ஸ் கழுவு. ரியாட்னா கலகம், ரிண்டுனா பட்டை, ரிம்பல்னா சிற்றாலை. ரென்ஸ்னா கழுவு, ரியாட்னா கலகம், ரென்னா பட்டை, ரிம்பல்னா சிற்றாலை. சரியானோட ஆப்ஷன் ஏ. 92வது கேள்வி. பகைப்பாவும் அச்சம் பழியென நான்கும் இகவா ஆம் இல் பிறப்பான் கண். இக்குறளின் முதலடியில் அமைந்துள்ள மோனை எது? மோனைனா முதல் எழுத்து 1 3 1 3 எழுத்துக்கள் ஒன்றிய ஒரு தொடுப்பது பொழிப்பு மோனை. இணை மோனைனா 1 2 எழுத்துக்கள் முதலடின்னு சொல்லியிருக்காங்க கேள்வி. அப்போது பொழிப்பு மோனை. கூளைனா 1 2 3 எழுத்துக்கள் ஒன்றி வருவது. மேற்கதுவாய்னா 1 3 4 சீர்கள் வரக்கூடிய எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தான் மேற்கதுவாய் மோனை. அதே கீழ்கதுவாய்னா 1 2 4 ஆகிய எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது கீழ்கதுவாய் மோனை. முற்று மோனைனா 1 2 3 4 எழுத்துக்கள் ஒரே முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது முற்று மோனைன்னு சொல்லலாம். பொறுத்துக. தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் என்று பாடியவர் பாரதியார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் பாடந்து பாரதிதாசன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அதற்கு ஒரு குணமுண்டுன்னு பாடினது நாமக்கல் கவிஞர். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் என்று பாடந்து பாரதியார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்று பாடியவர் பாரதிதாசன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமான்னு பாடந்து கவிமணி. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 94. கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன் எழுதியது கொடிமுல்லை, சரி. கண்ணதாசன் எழுதி எழிலோவியமா? எழிலோவியம் எழுதியதை வாணிதாசன் எழுதியிருப்பார். வாணிதாசன் எழிலோவியம். அடுத்து சுத்தானந்த பாரதியார் தைப்பாவையா? தைப்பாவை எழுதுறது பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதியிருப்பார் தைப்பாவை. அதே முடியரசன் பாரத சக்தி மகாகாவியமா? பாரத சக்தி மகாகாவியத்தை எழுதுறது சுத்தானந்த பாரதியார் எழுதியிருப்பார். இப்போ மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் சரியாக இருக்குது. வாணிதாசன் எழுதிய நூல் கொடிமுல்லை, சரி. 95.
பிரித்து எழுதுக. கலர்கண்பு, கலர்க்கு கூட்டல் அன்பு. 96. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அலரி, அலறி. அலறி என்பது ஒரு வகை செடியையும் அலறி என்று பயந்து கூச்சலிட்டு. சரியானுடைய ஆப்ஷன் சி. 97வது கேள்வி. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் நாளை மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான். குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார். அனைவரும் தாய்மொழியை போற்றுக. இதில் 3 வாக்கியங்கள் இருக்குது. நான் நாளை மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினார், நேர்குற்று வாக்கியம். குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார், செய்தி வாக்கியம். அனைவரும் தாய்மொழியை போற்றுக, கட்டளை வாக்கியம். சரியான விடை ஆப்ஷன் சி. 98வது கேள்வி. வேதனையில் சிக்குதல். வேதனையில் சிக்குதல்னா என்னென்னா ஆப்பசைத்த குரங்கு போல. 99வது கேள்வி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் மூதுரை நூலில் இடம்பெற்றுள்ளது. மூதுரை நூல் எழுதுந்து ஔவையார் தான் எழுதியிருப்பாங்க. நல்வழி, மூதுரை, கொன்றைவேந்தன், ஔவையார் ஆத்திச்சூடி ஔவையார் தான் எழுதியிருப்பாங்க. மூதுரை பார்த்திங்கன்னா 31 பாடல்களை கொண்டுள்ளது. அப்போ மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? மூதுரை. 100வது கேள்வி. சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வுக்கான 8க்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.